இப்போது இந்த மொடியூல் கொண்டு வர முதல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆசிரியர் சங்கம், நீங்கள் நாடளாவிய ரீதியில் உங்களுக்கு அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டுச்சா? இல்லை, அவங்க இது சம்மந்தமாக ஸ்டடி பண்ண இல்லை. அவங்களும் பண்ணலை. அவங்க சும்மா அதை ஆதரிச்சு தான் பேசுகிறாங்க. போய் பாருங்க பேச்சுக்கள் எல்லாம் இப்போ தான் நமக்கு பாருங்க முறையான இடத்துக்கு இப்போ தான் சொல்கிறாங்க இப்படின்னு. இப்போ இது கடந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை தான் இவங்க முன்னுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அப்போ ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, யாரோடையும் பேசையும் இல்லை. இவங்க கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த போகல தான் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இந்த கல்வி சீர்திருத்தம் வர்றதா இருந்தால் எல்லா மக்களோடையும் பேசணும். நாங்கள் எடுத்துக்கொண்டா இப்போ ஃபின்லாண்டில் கல்வி சீர்திருத்தம் எடுத்துருக்காங்க, ஒரு 7 வருஷம் எடுத்துருக்காங்க பேசுறது. அப்போ அதனால இது மாற்றதா இருந்தால் எல்லாரோடும் பேச செய்ய வேண்டிய ஒரு வேலை கண்டிப்பாக. அப்போ இதனால இதை 2023 செய்ய வேண்டியது செய்யாம பொறுப்பில்லாமல் நடந்த தேசிய கல்வி நிறுவனத்துக்கு இதையும் பாருங்க செய்ய சொல்லி சிலபஸ் உள்ளுக்கு கொண்டு வர நேரம். அப்போ அதை ஆராய்ஞ்சிலே அவங்களுக்கு பப்ளிகேஷன் பண்ண கொடுத்துருக்குறாங்க. யாரும் ஆராய்ஞ்சில்லை. எங்களுக்கு இப்போதான் இந்த 106 மாடியூலையும் பிரிண்ட் பண்ண மாடியூலை இப்போதான் நேஷனல் எஜுகேஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்கு. இப்போதான் ஆராயிரம். நீங்கள் சொல்கிற சில விஷயங்களையும் இவங்க கருத்தில் எடுத்தில்லை. ஒன்றும் கருத்தில் எடுத்துல. இவங்க என்னது அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போயிட்டு போனாங்க. இப்போ அதில் நடக்க இல்லை. உண்மைக்கும் உங்களுக்கு திருப்பி கேள்வியாக வரும், ஏன் இவங்க செய்கிறாங்க. அதுதான் தனித்தடை செஞ்சிருக்கிறது யாருக்கு? ஒரு லெக்சருக்கும் அசிஸ்டன்ட் லெக்சருக்கும். அப்போ அவங்களுக்கு பொறுப்பாக இருந்த தர்ஷன சமர வீரே தனித்தடை இல்லை வீட்டில். அவர் தான் இந்த இந்த போர்டுகளுக்கு இந்த S6 புக்கை சமர்ப்பிச்சது அவர் வீட்டில் சம்பளத்தோடு. எனக்கு 3 பிள்ளைகள் ஒரு ஐடியா பிறந்தவங்க. 3 பேரையும் நான் ஸ்கூல் சேர்க்குறேன். ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு கேட்குறாங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்டு கொடுக்குற அளவு வசதி இல்லை. இப்போது ஸ்கூலில் பணம் சேர்க்குறாங்க. இப்போ புதிய மாடியூலோ இல்லை புதிய கல்வி சீர்திருத்தமோ 1ஆம் ஆண்டுக்கு கொண்டு வரதா இருந்தால் இந்த இணையதளங்களோ இல்லை ஸ்மார்ட் போர்டோ அதற்கு யூஸ் பண்ணுற டெப்போ யாரோட பொறுப்பு? டிவைஸ், ஸ்மார்ட் போர்டு. அப்போ இதுக்கான பொறுப்பு இது ஏனைய பொருட்கள் நாங்கள் இந்த வருஷம் தான் கொடுப்போம். மார்ச் மாதத்துக்கு பிந்தி நாங்கள் இந்த வருஷம் பட்ஜெட்டில் தான் ஒதுக்கி இருக்கோம். இப்போ நான் படித்த ஒருத்தரா நான் கேட்குறேன், இப்படி ஒரு கல்வி சீர்திருத்தம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையா? பெயிண்ட்டுக்கு 1500, ஃப்ளோ பெயிண்ட்டுக்கு வேறையா கொடுக்கணும், மேசைக்கு வேறையா கொடுக்கணும், டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேறையா கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கிரேட். இது நான் தப்புன்னு சொல்லலை. தப்பு அது நீங்கள் அப்படி தப்பு இல்லை. வரலாறு பாடம் இருக்கு இல்லையா? இது தொடர்பில் தொடர்ச்சியாக சிக்கல் வருது. இதுலேயும் இந்த தமிழர்களினுடைய வரலாற்று பாடங்களை சேர்க்கணும், வரலாறுகளை பற்றி சேர்க்கணும். இது உங்களுடைய அமைப்பிட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் நடைமுறைப்படுத்தி இல்லை. ஏன்னா பல காலங்களில் எங்களோட கோரிக்கை தான் சிங்களத்திலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லை. உண்மைக்கும் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் வரலாறு, அதாவது அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு தேவையான பாடங்களை உண்மைக்கும் அவங்களோட பக்கத்தால் தான் கொடுக்கணும். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் ஒவ்வொரு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பிலே, நாட்டில் மக்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்ததாக இருக்கட்டும், எதுவும் மக்கள் சார்ந்தது என்றால் அது அரசியலாக இருக்கலாம், பொது வேலைகளாக இருக்கலாம், எல்லா விடயங்கள் தொடர்பிலும் நாங்கள் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் பேசிக்கொள்வது, அது தொடர்பில் விளக்கங்களை தெளிவுகளை மக்களுக்கு வழங்குறது வழக்கம். எனவே இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சி கூட அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாகன்னு சொல்லலாம், நாட்டினுடைய கல்வி தொடர்பில், கல்வி சீர்திருத்தம் தொடர்பில், புதிதாக கொண்டு வந்த மொடியூல் தொடர்பில், அந்த மொடியூல் 2027க்கு மாற்றப்பட்டது தொடர்பில் பரவலான கருத்துக்கள். ஏன் இன்னைக்கும் ஊடக சந்திப்புகளில் இந்த மொடியூல் பற்றி பேசப்படுகிறது, கல்வி சீர்திருத்தம் பற்றி பேசப்படுகிறது. ஏன் தமிழர்களுடைய வரலாறு தொடர்பில் அல்லது வரலாறு பாடங்கள் தொடர்பில் நிறைய விடயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போது நாங்கள் இது தொடர்பில் பேசலாம், இந்த விவகாரங்களுக்கு தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமானது, இல்லை பிள்ளைகளுக்கு இதை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா என்கின்ற நிறைய விடயங்கள் நிறைய பெற்றோருக்கும் இருக்கும். உண்மையிலே 6ஆம் தரத்திற்கு இப்படியான ஒரு மொடியூல் தேவையா அப்படின்ற கேள்விகள் கூட இருக்கும். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பதில் தரப்போகிறோம். இது எவ்வாறு இப்படி அமைந்திருந்தால் இதற்கு என்ன காரணம் அப்படின்ற விளக்கங்களை பெறுவதற்காக இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் உங்களுக்கு. மகுடம் டிவிக்கு அன்பாக வரவேற்கின்றோம்.
செயலாளர் அவர்களே, என்னன்னு சொன்னால் இப்போ இந்த வந்த மொடியூலை பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் விளக்கிட்டு போகலாம். இப்போ அந்த மொடியூலை வந்து சுருட்டி இருக்குது அரசாங்கம். இப்போது இந்த மொடியூல் கொண்டு வர முதல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆசிரியர் சங்கம், நீங்கள் நாடளாவிய ரீதியில் உங்களுக்கு அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டுச்சா? இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ அரசாங்கம் விசேஷமாக கல்வி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரதா இருந்தால் அந்த கல்வி சீர்திருத்தம் எல்லா தரப்புகளோடையும் பேசி தான் கொண்டு வரணும். அப்படி ஒன்றும் பேச இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. இது வந்து இந்த அரசாங்கம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க என்பிபி அரசாங்கத்தில் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருந்த காரணத்தை எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து இலவச கல்வியையும் கல்வி பாதுகாப்பும் சம்மந்தமானதான் அவங்கள முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்களோட எலெக்ஷனில் கேம்பெயினில் கொண்டு போன கல்வி திட்டமும் இது இல்லை. இப்போ இது வந்து கடந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை தான் இவங்க முன்னுக்கு கொண்டு வந்துருக்கலாம். அப்போ ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, யாரோடையும் பேசையும் இல்லை, இவங்க கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த போகல தான் உன்னைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருந்த சீர்திருத்தம் இது இல்லை அப்படின்றீங்களா? இல்லை. இப்போ இந்த சீர்திருத்தம் வந்து 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று. அப்போ இதில் வந்து கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் கல்வி ராஜாங்க அமைச்சின் செயலாளராக இருந்த டாக்டர் உபாலி சேதரை தான் இதை கொண்டு வந்தது. அப்போ தான் எங்களுக்கு ப்ரொஃபஸர் நவரத்ன சுனில் ஜெயந்த் நவரத் அப்போது நேஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தாங்க, தேசிய கல்வி நிறுவனத்தில், அதில் டிஜியாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரிச்சது தான் இது. இப்போ இந்த திட்டத்துக்கு தான் எதிராக இருந்தது என்பிபி. இப்போ இதில் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்ட்டு யார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அரசாங்கத்தில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது கூட இவங்க எதிர்த்தாங்க. அதில் வந்து 2019 ஆரம்பித்தது வந்து நீண்டுக்கிட்டு வந்துச்சு, 2023 வரைக்கும் வந்துச்சு. இப்போ உண்மைக்கும் அந்த அதுக்கு அந்த கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்த சுசில் பிரேமச்சந்த் கல்வி அமைச்சராக வந்த பிந்தி கூட அது நடைமுறைப்படுத்த இல்லை, இந்த ப்ராக்டிக்கலாக இருக்க பிரச்சனைகள் சம்பந்தமாக. இப்போ இது வந்து உண்மைக்கும் ஆரம்பிக்கிறதும் விசேஷமாக 1ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு தான் முதலாவது ஆரம்பிக்க பிளான் பண்ணியிருந்தது. அப்போ அது நடைமுறைப்படுத்த இல்லை. அதை தான் என்பிபி அரசாங்கம் கொண்டுக்கிட்டு போடுறாங்க. இது அவங்களோட திட்டம் இல்லை. இது முதலாவது சொல்லுது அவங்களோட திட்டம்ட்டு, நாங்கள் சுட்டி காட்டினோம் இது உங்களோட திட்டம் இல்லைன்ட்டு. அதுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நல்லாவே ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அது அவங்களோட இல்லைன்ட்டு. அதான் இந்த இஷ்யூ. இப்போ ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர போது செயலாளர் அவர்களே, இப்போது உரிய அதிகாரிகளிடம் பேசுவாங்க. நாங்கள் இந்த 6ஆம் ஆண்டு இப்போ கொண்டு வந்த மொழியில் பற்றி கொஞ்சம் விளக்கத்தை வழங்கிட்டு மற்ற விஷயங்களுக்கு வரலாம். இப்போது ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர நேரம் நிறையா சங்கங்களுடன் பேசுவாங்க, கல்வி அதிகாரிகள் இருக்காங்க, கல்வி அமைச்சினுடைய பொறுப்பில் இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மோடிகள் இப்போது இந்த பாலியல் கல்வியாக இருக்கட்டும், அந்த இணையதளமாக இருக்கட்டும், இந்த கொண்டு வந்த விஷயங்கள் வந்து வெளியில் வந்துச்சா இல்லையா, பேசினாங்களா இல்லையா? இல்லை, யாரும் பேச இல்லை. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஒரு கல்வி சீர்திருத்தம் வர்றதா இருந்தால் எல்லா மக்களோடையும் பேசணும். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா இப்போ ஃபின்லாண்டில் கல்வி சீர்திருத்தம் எடுத்துருக்காங்க, ஒரு 7 வருஷம் எடுத்துருக்குறாங்க பேசுகிறதுக்கு. சரி, இப்போ நாங்கள் எடுத்துக்கலாம் ஜப்பானில் 10 வருஷம் பேசியிருக்கிறாங்க, சிங்கப்பூரில் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அது நடைமுறைப்படுத்துறதுக்கு முதல் அது பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி அதுக்கு பிந்தி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும். இப்போ இந்த கல்வி சீர்திருத்தத்தில் பிளானும் ஒன்றும் இல்லை, பைலட் ப்ராஜெக்டும் ஒன்றும் இல்லை. இப்போ 1997ஆம் ஆண்டு சந்திரிகா குமாரத்துக்கு அரசாங்கத்தில் ப்ரைமரி எஜுகேஷன் ரிஃபார்ம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை வந்து அவங்க பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சாங்க கம்பா டிஸ்ட்ரிக்டில். கம்பாவில் செஞ்சுட்டு தான் முழு இலங்கைக்கும் கொண்டு போனது. இப்போ இதில் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டும் இல்லை. அடுத்தது அதாவது ஒரு பகுதியில் செஞ்சு பார்த்துட்டு அது சக்ஸஸ் ஆகினா தான் நாடுபுறம் கொண்டு வரும். அதான் புதிய திட்டம் பரவல அப்படிதான். அடுத்தது வந்து எல்லாரோடையும் பேசணும். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா 1943ஆம் ஆண்டில் கண்ணங்களை கல்வி சீர்திருத்தம் வரக்குள்ள உள்ள இலங்கையிலேயும் போட்டு போயிட்டு பேசினாங்க. இப்போ இதில் நடந்தது என்ன தெரியுமா, இந்த டாக்டர் அருண்யாமரசூரிய அமைச்சர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை தயாரித்து அந்த பார்லிமெண்ட்டுக்கும் சமர்ப்பிச்சாங்க. அதுக்கு பிந்தி ஒவ்வொரு மாகாணங்களுக்கு போயிட்டு மீட்டிங் வச்சு நாங்கள் செய்கிற போல இதுதான் சொன்னாங்க. இப்போ அதை தான் சொல்லிக்கிட்டு போனாங்களே தவிர அதில் டிஸ்கஷன் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ப்ரெசன்டேஷன் உள்ளுக்குள்ள விஷயங்களை பற்றி பேசலைன்றீங்க? இல்லை, அவங்க இப்படி தான் நாங்கள் இப்படி தான் கல்வியை செய்ய போகிறோம், அப்படி நடந்தால் இப்படி வரும்ட்டு அதை சொல்கிறது கேட்குறது இல்லை.
இப்போ நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் யூனியன்ஸோட பேச சொன்னோம். அப்படி நாங்கள் பேசக்குள்ள அது எங்களுக்கு பேசுறது இலங்கையில் இருக்க பெரிய ஒரு டியூஷன் மாஃபியா ஒன்று அவங்களோட தான் பேசினாங்க. இப்போ கல்வியில் உண்மையான பிரச்சனை வந்து தீர்வுகளுக்கு தான் கல்வி சீர்திருத்தம் அவசியம். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா இலங்கையில் கல்வி எடுத்துக்கொண்டா இது ஒரு பெற்றோருக்கு சுமை, மாணவர்களுக்கு அது கலைச்சல். இப்போ நாங்கள் இது யாருமே விருப்பமாக இல்லை இந்த கல்வி சீர்திருத்தம் பற்றி. முழு இலங்கையும் கேட்டது கல்வி மாற்றம் ஒன்று. ஏன்னா இந்த கல்விக்கு இப்படி போகலாம். அப்போ அதனால இது மாற்றதாக இருந்தால் எல்லாரோடும் பேச செய்ய வேண்டிய ஒரு வேலை. கண்டிப்பாக இப்போ அது அவங்க பேச இல்லை. இப்போ ஒரு பக்கத்தால் நாங்கள் எடுத்துக்கொண்டா இலங்கை பொறுத்த வரையில் இப்போ எங்களோட சிலபஸ் இருக்குது தானே, அந்த சிலபஸ் நாங்கள் 8 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிட்டு மாற்றணும். இப்போ 2015ஆம் ஆண்டில் சிலபஸ் 2023ஆம் ஆண்டில் மாற்றிருக்கணும். அதை மாற்ற இல்லை. அதை மாற்றாமல் தான் இவங்க வந்தாங்க முன்னுக்கு. இது மாற்றுற பொறுப்பு இருக்குது நேஷனல் எஜுகேஷன் தேசிய கல்வி நிறுவனத்துக்கு. அப்போ அவங்க அதை செய்ய இல்லை. அந்த செய்யாத ஆளுக்கு இப்போ நாங்கள் 26 வரக்குள்ள 2015 இந்த நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா என்னது ஐசிடி டெக்ஸ்ட் புக் 2015 தான் புக் பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அது ஐசிடியில் எவ்வளோ மாற்றங்கள் இப்போ 8 வருஷத்துக்கு நடந்திருக்கு. அதே புக்ஸ் தான் இப்போ போகுது. பழைய தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஏஐயில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குது, எவ்வளவு இது வந்துருக்கு. அப்போ இதனால் இதை 2023 செய்ய வேண்டியது செய்ய இல்லை. செய்யாமல் பொறுப்பில்லாமல் நடந்த தேசிய கல்வி நிறுவனத்துக்கு இதையும் பாரம் கொடுக்குறாங்க செய்ய சொல்லி. ஆனால் இலங்கையில் கல்வி பாலிசி செய்கிறது நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் என்இசியால் தான் செய்கிறது. அவங்க தான் செய்யணும். அவங்களோட பொறுப்பு இல்லாமல் இவங்களுக்கே பாரம் கொடுத்து இவங்களை எத்தனை செஞ்சாங்க. இப்போ சாதாரணமாக கல்வி அமைச்சர் இருக்குது எஜுகேஷன் பப்ளிகேஷன். அப்போ அவங்க தான் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் செய்கிறது, கைட் பண்ணுறது என்ஐ. அப்போ இப்போ இதில் அந்த புக்ஸை பிரிண்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் பப்ளிகேஷன் மற்றொன்னும் செய்யணும் என்ன. அப்போ அதில் தேசிய கல்வி நிறுவனத்தில் தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் யாரோடையும் பேசவும் இல்லை. இப்போ முதலாவது எங்களோட பேச்சுவார்த்தை மன்னிக்கணும். அந்த சிலபஸை உள்ளுக்கு கொண்டு வர நேரம் அப்போ அதை ஆராய்ஞ்சிலே அவங்களுக்கு பப்ளிகேஷன் பண்ண கொடுத்துருக்குறாங்க. யாரும் ஆராய்ஞ்சில்லை. எங்களுக்கு இப்போ தான் இந்த 106 மாடியூலையும் பிரிண்ட் பண்ண மாடியூலையும் இப்போ தான் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்குது. இப்போ தான் ஆராயிறாங்க. இப்போ இது நடைமுறைப்படுத்தியிருந்தால் தெரியாது. இப்போ உண்மைக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் நேஷ்னல் இந்த தேசிய கல்வி நிறுவனத்து சம்பந்தமாக கணக்காய் நாயகத்தால் ஒரு இது ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னது ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போன வருஷம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. அதில் இருக்குது 2022 24 வரை இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸுக்கு அவங்க செலவழிச்சிருக்காங்க 40 கோடி 83 லட்சம் வேணுமோ, 40 கோடி 8 லட்சம் வேணுமோ. யாரு இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் நேஷனல் எஜுகேஷன் கமிஷன், நேஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். இப்போ இந்த அரசாங்கம் இல்லை, இந்த அரசாங்கம் 2024 செப்டம்பர் 21 தானே. அப்போ 2024 வரை 2022 24 வரை இந்த ரிஃபார்ம்ஸுக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க. 40 கோடி 40 கோடி. அப்போ அதுக்கு பின் 2024 26 வரை கணக்கு இல்லை. இன்னும் அது எவ்வளோன்றது இல்லை. அது இன்னும் கணக்கு பார்த்து இல்லை. இப்போ இது அது ஒரு பக்கத்தில் இருக்குது. இப்போ அதில் சொல்கிறது அடுத்தது இவங்க ஒரு ரோட் மேப் ஒன்று செய்யுது இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு போகிறது. அந்த அறிக்கையில் இருக்குது. அந்த ரோட் மேப் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்குள்ளே செஞ்சு இல்லை. அப்போ ரோட் மேப் இல்லாமல் எப்படி செய்கிறது? இப்போ அதுதான் ஒரு பக்கத்தில் இருக்குது. இப்போ இதனால் இப்போ இந்த ரிஃபார்ம்ஸ் நடைமுறையில் பெரிய ஒரு பிரச்சனை உள்ளதாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இப்போ இதுகள் நாங்கள் சுற்றி காட்டணும். இப்போ அங்கே இருக்கிற அந்த என்ஐயில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களோட பொறுப்பு இல்லாத தன்மை, அவங்களோட குவாலிஃபிகேஷன்கள், பல பிரச்சனைகள் நாங்கள் கல்வி அமைச்சு சுற்றி காட்டணும். ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ நீங்கள் சொல்கிற சில விஷயங்களையும் இவங்க கருத்தில் எடுத்தில்லை. ஒன்றும் கருத்தில் எடுத்துல. இவங்க என்னது அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போயிட்டு போனாங்க. இப்போ அதில் ஒன்றும் நடக்க இல்லை. இப்போ உண்மைக்கும் உங்களுக்கு திருப்பி கேள்வியாக வரும், ஏன் இவங்க செய்கிறாங்க? அதுதான் கண்டிப்பாக அது ஏன் இது இவ்வளவு பிரச்சனைக்கூடியதை செய்கிறீங்கன்ட்டு. அது காரணம் என்ன தெரியுமா? ஏடிபியால் ஒரு லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு $1 மில்லியன் 400 இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு. இப்போ 200 எடுக்க இருக்குது.
அதுக்காக தான் செய்யலாம். இப்போ ஏற்கனவே 200 எடுத்துட்டாங்களா இல்லை எடுத்துட்டாங்க? இந்த பேலன்ஸ் எடுக்கிறது 200 மட்டுமே இல்லை, எடுத்ததை பற்றி கணக்கும் கொடுக்கணுமே. இது முறையாக நடந்து இல்லை. இப்போ 1, 6, 10 தான் இந்த ரிஃபார்ம்ஸ் நடத்துறது அதுவும் நடக்க இல்லை. இப்போ அதனால் எடுத்த சல்லியம் இல்லை. அதனால இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொண்டு வந்தப்போ இவங்க அதை தூக்கிட்டு போகிறாங்க. அதுதான் இப்போ நடக்குது. இப்போ இது எந்த நிலைமையில் இருக்குது இந்த கல்வி சீர்திருத்தம்? இப்போ கொண்டு வந்த கல்வி சீர்திருத்தம் உண்மைக்கும் அவங்க 1ஆம் ஆண்டும் 6ஆம் ஆண்டில் தான் ஆரம்பிக்க போனாங்க. இப்போ இது வந்து நடைமுறைப்படுத்துறதாக தான் அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்னது QR கோட்ஸ், யூடியூப் லிங்க்ஸ் இருக்குது, பல லிங்க்ஸ்களுக்கு போகிறதுக்கு. இப்போ இதுக்கு டிவைஸ் வேணும் தானே, எல்லா பிள்ளைகளுக்கும் டிவைஸ் இருக்குதா, எல்லா ஸ்கூல்லையும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குதா, அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லை, அதை பற்றி நாங்கள் பேசலாம். எனக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்கள். இப்போ இந்த கல்வி சீர்திருத்தம் 2027க்குன்னு ஒத்தி வச்சிருக்கிறாங்க தானே. இப்போது இந்த பிரிண்ட் நாங்கள் அந்த ஸ்மார்ட் விஷயங்கள் வரும், அது எனக்கு ஒரு தனி கேள்வியாக இருக்குது. நான் முகம் கொடுத்த பிரச்சனை உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து இப்போது இந்த திருத்தத்துக்குள்ள செயலாளர் அவர்களே, இப்போது இந்த செலவிடப்பட்ட பணம் இருக்குது இல்லையா, இதற்கான கேள்வியெல்லாம் எங்கே வரும், யாருக்கு வரும், யார் இதெல்லாம் கட்டுறது? இப்போ தற்போது என்னது இந்த ஒரு வந்த அறிக்கையில் வந்து கணக்காயர் அதில் வந்து அறிக்கையில் இருக்குது வந்து இவங்க இவ்வளவு செலவு செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளவு இவங்க செஞ்சு இல்லைன்ட்டு. இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவங்கள்ட்ட வந்து அதுக்கான தண்டனையோ இல்லை செயல்பாடோ செய்யணும் யாரு? அரசாங்கம். ஒன்றுமே செஞ்சு உங்களால் எதுவும் செய்ய முடியாதா? இப்போ ஒரு இலங்கையில ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க சங்கம் நீங்கள், இப்போது இது நீங்கள் உங்களுக்கு தட்டி கேட்கலாம் தானே. நீங்கள் எல்லா பிள்ளைகளோட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த பாடசாலை நேரம் கூட்டுறது குறைக்கிறது, இந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களோட பிரச்சனையாக இருக்கட்டும் பேசுகிறீங்க. இப்போது கல்வி அமைச்சு உள்ளுக்கு வந்து உங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, நம்மளோட சந்ததியினருக்கு சார்ந்த ஒரு விஷயம், நிதி நிறைய செலவிடப்பட்டிருக்கு. இப்போ புத்தகங்கள் எல்லாம் வீசி இருக்கிறாங்களோ இல்லை என்ன செஞ்சுருக்கிறாங்களோ ஒதுக்கிட்டாங்க. இப்போ இந்த ஒரு ஊழல் மாதிரி தான் இது, ஒரு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது தொடர்பாக உங்களுடைய சங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க? நாங்கள் கல்வி அமைச்சு சுட்டி காட்டினோம். நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்தோம். ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் இதை சுட்டி காட்டினோம். தேசிய கல்வி நிறுவனத்தில் நடந்திருக்கிற நியமனங்கள் சம்பந்தமாக, அதுக்கு வந்து இதில் இருக்கிற மோசடிகள் சம்பந்தமாக, அதுக்கு வந்து ஜனாதிபதி எங்களுக்கு சொல்கிறது, நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் CID மூலம் அவரும் எடுத்துருக்கிறாரு. இப்போ நடைமுறைப்படுத்தலாம் இருக்குது. எங்களோட பொறுப்பு தான் வந்து இதை நாங்கள் மேலிடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஜனாதிபதி சந்திச்சு கொடுத்துருக்கோம், அவருடைய கைக்கும் இதை கொடுத்துருக்கோம். இப்போ அரசாங்கம் இதுக்கு நடைமுறைப்படுத்தும். அரசாங்கம் என்ன செஞ்சுருக்குது, தேசிய கல்வி நிறுவனத்தில் வந்து டிரெக்டர் ஜெனரலில் வந்து ப்ரொஃபஸர் மஞ்சுளா விதான பத்திரன்னு சொல்கிறவங்கள அவங்க சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து வேண்டுகோளுக்காமே அவங்க கேட்டு விலகிருக்கிறாங்க. மற்றவர் வந்து அவர் டாக்டர்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், அதை பற்றி எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. தர்சன சமரவீர அவரை வந்து என்னது சம்பளத்தோடு வீட்டில் சரியா அவர் வந்து சம்பளத்தோடு வீட்டுக்கு அரசாங்கத்தில் டாக்டர்னாலே ஒரு பிரச்சனை வருது இல்லையா, பாராளுமன்றத்தில் அப்படி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பிந்தி இப்போ இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் கலாநிதி அப்படின்னால வந்தாலும் சிக்கல் தான். அடுத்தது வந்து இதில் வந்து பணித்தடை செஞ்சுருக்கிறது யாருக்கு? ஒரு லெக்சருக்கும் அசிஸ்டன்ட் லெக்சருக்கும். அப்போ அவங்களுக்கு பொறுப்பாக இருந்த தர்சன சமரவீரே வந்து தனித்தடை இல்லை வீட்டில். அவர் தான் வந்து இந்த 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 போர்டுகளுக்கு இந்த இயர் 6 புக்கை சமர்ப்பித்தது அவர் வீட்டில் சம்பளத்தோடு. இதுதான் நடந்திருக்குது. இப்போ உண்மைக்கும் இதுக்கும் பார்க்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ இந்த வருஷம் 6ஆம் ஆண்டுக்கு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நடக்க போன எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிப்பாட்ட வந்து அவங்களுக்கு பழைய டெக்ஸ்ட் புக்கும் இல்லை. இப்போ அவங்க அந்த ஒரு 3 லட்சத்துக்கிட்ட இந்த மாணவரோட இந்த வாழ்க்கையை வந்து இப்படி வீணாக்குறதுக்கு பொறுப்பானவர்களுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை. உங்களால் உங்களுடைய அமைப்பால் சட்ட நடவடிக்கைகளை நாடு இயலாதா இந்த விஷயம் தொடர்பில்? இல்லை, இந்த விஷயம் தொடர்பாக சட்ட நடவடிக்கைக்கும் பார்க்க எங்களுக்கு அவசியம் வந்து என்னது, கல்வி அமைச்சியால் இது சம்மந்தமாக நடைமுறை எடுக்கணும். முதலாவது இப்போ ஒரு மாதம் கூட போய் இல்லை, இப்போ 24ஆம் தேதி தான் நடைமுறைப்படுத்த இருந்துச்சு. அடுத்தது வந்து கல்வி அமைச்சியில் கூட இருக்குது ரிஃபார்ம்ஸுக்கு ஒரு யூனிட் ஒன்று. இப்போ அவங்களும் ஒரு பொறுப்பு கூறணும். இப்போ யாருக்கும் இப்போ கடைசியில் வந்து ஒரு லெக்சரும் அசிஸ்டன்ட் லெக்சரும் தான் இதுக்கு பொறுப்புன்னு போட்டிருக்குது. இப்போ இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக நடந்திருக்கு. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தா நான் சொன்ன அந்த அறிக்கையில் இருக்குது வந்து மாடியூல்ஸ் எஜுகேஷன் பப்ளிகேஷனுக்கு பாரம் கொடுக்க வேண்டும். மே மாதம் 16ஆம் தேதிக்கு முதல் 2024 இந்த பாரம் கொடுத்துருக்குது. இப்போ ஜூலை மாதத்துல வந்து செப்டம்பர் வரை தான் பாரம் கொடுத்துருக்கு.
அப்போ அதனால தான் இது இது இம்மீடியட்டாக செஞ்சனால தான் பிளான் பண்ணாமல் செஞ்சுருக்காங்க. அதை நாங்கள் சுற்றி காட்டணும். இது உண்மைக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும்தான் டீச்சர் ட்ரைனிங் நடந்துச்சு. மாடியூல் பின் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும்தான். டீச்சர் கைட் பின் பண்ணியும் இல்லை, அது வந்து ஆன்லைன் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி ஒரு ஆசிரியருக்கு நான் டிசம்பர் மாதம் அந்த மாணவரை எந்த இடத்துக்கு கொண்டு போவேன்னு அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது வந்து நாங்கள் இந்த இயர் 1ல் நாங்கள் ஆரம்பிக்கிற ரிஃபார்ம்ஸ் வந்து இயர் 13க்கு வரக்குள்ள எப்படி போகும்ட்டு இன்னும் தெரியாது. இது வரைக்கும் 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு ரிஃபார்ம்ஸ் எப்படி வரும்ட்டு அரசாங்கம் பிளான் பண்ணி கூட இல்லை. இப்போ அதாவது முன்னேற்பாடுகள் எதுவுமே இல்லாமல் கால வச்சிருக்கிறாங்க. இல்லை, கால வச்சது இல்லை, முன்னேற்பாடுகள் இல்லை. கடந்த அரசாங்கம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தாத தூக்கிட்டு போகிறாங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்ல கால வைக்கிறாங்க தான், அது இவங்கள்ட இல்லையே, மற்றவங்களுடைய. இப்போ பாருங்கள், இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த அதில் வந்து பெரிய இஷ்யூவாக வந்தது வந்து அது என்னது, இந்த அந்த ஒரு சைட் ஒன்று போடுது, வெப்சைட் போடுது. வெப்சைட் போட்டது வந்து ஒரு காரணம். இப்போ அது சம்பந்தமாக இந்த கல்வி அமைச்சுக்கு தாக்குறது நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. அது ஓகே, அது யாரும் அதை ஏற்றுக்கொள்றது, கல்வி அமைச்சரை தாக்குறது அவங்க இப்படி அது நம்மளுக்கு தேவையில்லை, அது நாங்கள் பில் அதை நாங்கள் பண்ண கண்டிக்கிறோம். ஆனாலும் கல்வி அமைச்சு பொறுப்பாக நடந்தில்லை, அதே நாங்கள் சொல்லணும். இப்போ அதுக்காக இதை எங்களுக்கு சமப்படுத்தே இல்லாது. ஏன்னா அந்த பொறுப்பாக நடந்திருந்தா இது அவங்க வந்து யாருடைய பேசாமல் இதை நான் எப்படியும் செய்வேன்னு தான் வந்தாங்க. அப்படி எப்படியும் செய்யின்னு வந்தாலும் அப்படி செய்யலாம் போயிட்டு. அடுத்தது கல்வி அமைச்சர் வந்து ஒரு படிக்காதவர் இல்லை, நல்ல தகுதியான ஒருத்தர். இந்த அரசாங்கத்துக்கு இந்த கல்வி அமைச்சருக்கு செய்ய இல்லாட்டி யாருக்கும் செய்யலாம். சரியா, இவங்களுக்கு பலமும் இருக்குது, செய்யறதுக்கு ஆற்றலும் இருக்குது, அளவு நடக்க இல்லை. வேணா வந்து அதை பழச தூக்கிட்டு போனாலும் நடக்க இல்லை. அடுத்தது வந்து இப்போ இது வந்து உன்னைக்கும் பிளான் ஒன்றும் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதோடு இப்போ இந்த இஷ்யூ வந்தப்போ இது பெரிய இஷ்யூவாக வந்துச்சு. உங்களுக்கு தெரிந்தாலும் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இதை எடுத்து பேசினாங்க. ஆனால் அவங்க பேசுறது தவறு இல்லை. நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு யார் வாய்ப்பு எடுத்து கொடுத்தது? அரசாங்கம் தான். இது அவங்களுக்கு வாய்ப்பு அளிச்சு. இப்போ இவங்க இது வரக்கும் போது பேசியிருந்தா, பாராளுமன்றத்துக்கு இதெல்லாம் சமர்ப்பித்து பேசியிருந்தா. இல்லை, சஜித் பிரேமதாஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 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 ஸ்பீச்சை மட்டும் பண்ணுறீங்க பார்லிமெண்ட்டில் வந்து, இதை வச்சு எப்படி நாங்கள் சீர்திருத்தமாக ஏற்றுக்கொள்றதுன்னு அவர் கேட்குறாரு. நான் இன்னொரு கதையை உங்களுக்கு சொல்லணும். முதலாவது இந்த சீர்திருத்தம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசக்குள்ள ப்ரெசன்டேஷனை கொடுத்து முதலாவது பேசினது வந்து சஜித் பிரேமதாஸ் என்ன சொன்னார்? நல்ல ஒரு சீர்திருத்தம் வருது, அதை அதுக்கு பின் தான் விமர்சிக்கிறோம். இல்லை, அவங்க சொல்கிறது என்னதுன்னு சொன்னால் சீர்திருத்தத்தை வரவேற்கிறோம், நாங்களும் வரவேற்கிறோம். அவங்களுக்கு இப்போ பாருங்கள், புத்தக சுமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கடந்த காலங்கள் நாங்கள் படித்த காலங்களில் இப்போ அதுக்கு புற உள்ள ஜென்ரேஷன் பேக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ அந்த சுமையை வந்து குறைக்கிறது இல்லை, அதை ஃபார்மேட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் மாறணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் சீர்திருத்தத்தை யாரும் எதிர்க்கலை தானே செயலாளர் அவர்களே? நாங்கள் சொல்கிறோம் சீர்திருத்தம் அவசியம் இந்த கல்வியில் இருக்க பிரச்சனைக்கு. இப்போ நான் இப்போ சொல்ல வந்தது என்ன தெரியுமா? எதிர்கட்சி வந்து முதலாவது இது சம்மந்தமாக அவங்க இது சம்மந்தமாக ஸ்டடி பண்ண இல்லை, அவங்களும் பண்ணலை. அவங்க சும்மா அதை ஆதரவு தான் பேசுகிறாங்க. போய் பாருங்க, அவங்களோட பேச்சுக்கள் எல்லாம் இப்போ தான் நமக்கு வர்றாங்க முறையான இடத்துக்கு, இப்போ தான் சொல்கிறாங்க இப்படின்ட்டு. இப்போ அடுத்தது வந்து இப்போ இதை வந்து நாங்கள் காண்றோம் நடைமுறைப்படுத்த சம்மந்தமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இப்போ இது நடைமுறைப்படுத்துறது வந்து ஜனாதிபதி தான் முன் வந்து நிற்பாட்டணும். ஏன்னா வந்து இதில் வந்து ஒன்றும் பிளான் பண்ணி இல்லை. இது போயிருந்தா இந்த சிஸ்டம் பெரிய ஒரு பிரச்சனைகள் தான் முடிஞ்சிருக்கும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா வந்து அதுக்கு வந்து நாங்கள் அடுத்த டேர்முக்கு ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு அடுத்த அதுக்கு ட்ரெயின் பண்ணணும், 7ஆம் ஆண்டுக்கு தயார்படுத்தணும். இது ஒன்றும் இல்லாமல் எப்படி இதை கொண்டு போகணும்? அடுத்தடுத்த வருஷங்களுக்கு தயார் பண்ணி. அப்போ இது ஒன்றும் செய்யலை, கெப்பாசிட்டி ஒன்றும் இல்லாமல் இப்படி போகிறது. அதனால தான் இதை நிப்பாட்டினது. சரியா, இப்போ அது வந்து கேபினட் டிசிஷன். நாங்களும் கோரிக்கை விட்டோம், கேபினட்டால் தான் தீர்மானித்து நிப்பாட்டணும். அதுக்கு கொஞ்சம் நடந்திருக்கு. இப்போ பெற்றோர்கள் வந்து ரோட்டில் எல்லாம் போராட்டம். அதுதான் கேட்க வரேன். இப்போது நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, ஒரு பக்கம் பெற்றோர் வேணும்னு போராடுறாங்க, ஒரு பக்கம் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த நுழைச்சி வேணும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து இப்போ 24ஆம் தேதி 6ஆம் ஆண்டு மாணவர்கள் பாடசாலைக்கு வராங்க. வரக்குள்ள மீடியா போயிட்டு வாய்ஸ் கட் எடுக்குது பிள்ளைகள்கிட்ட. இந்த சீர்திருத்தம் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு சீர்திருத்தம், நல்ல மாற்றம். பிள்ளைகளுக்கு இன்னும் படித்து கொடுத்து கூட இதை சொல்லி கூட இல்லை. சரியா,
இது வந்து ஒரு மென்டாலிட்டின்னு உருவாக்கியிருக்கிறோம். இது நல்ல இந்த பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் அந்த பெற்றோர்கள் வந்து போராடுறதை நாங்கள் அனுமதிக்கிறோம். அதுதான் அவசியம். கல்வி சம்பந்தமாக எப்படி பேசுறது முன் வர்றது நல்ல விஷயம். ஆனாலும் அவங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து இது தயார்படுத்தி இல்லைன்னு. அதனால தான் இப்படி அடுத்த காரணமும் நாங்கள் காண்றோம். இப்போ இந்த கல்வி சீர்திருத்தங்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பிரச்சனை தான் கல்விக்கு டியூஷன். பெற்றோருக்கு ஒரு பெரிய ஒரு சுமை வந்து டியூஷன். ஏன்னா வந்து காசு ஒரு A லெவல் புள்ள வீட்டில் இருந்தால் 30,000 ரூபாய்க்கு மேலே போகுது டியூஷன் காசு பார்த்தா. இப்போ சரியா இப்போ அவங்களுக்கு அதை கொண்டு போக இயலாது. இப்போ இந்த 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 சீர்திருத்தம் வரக்குள்ள இவங்க கல்வி அமைச்சு சொன்னது இதால் மாடியூல்ஸால் டியூஷன் எல்லாம் முடிஞ்சு போகுண்டு. என்ன நடந்துருக்கு? இப்போ மாடியூல் வரக்குள்ளேயே எல்லாத்தையும் எடுத்து டியூஷன் கிளாஸில் படிப்பிக்க ஆரம்பித்தாச்சு. சரியா? அப்போ சில இடங்களில் டியூஷன் கிளாஸ்களில் இந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கான செயல்பாடுகள் போயிருக்குது. அதனாலேயும் பெற்றோர்கள் இதை கேட்கணும் வேணும். சரியா? இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அங்கே காசு செலவழிச்சதுனால இப்போ அரசாங்கத்தில் வேணும்ன்றாங்க. இதுதான் உண்மை. இப்போ உண்மைக்கும் இது வந்து இதுகளுக்கு உண்மையான பிரச்சனைகள் பேசி போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2027 மட்டும் இதை பிரிண்ட் போட்டிருக்கிறாங்க. அதனால தற்போது அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இது சம்மந்தமாக மீளாய்வு செஞ்சு இந்த ரிஃபார்மா இல்லாட்டி ஒன்று மாற்றம் என்னதான்ட்டு பேசுறது. இப்போ எங்களோட பேசக்கூட ஜனாதிபதி சொன்ன காரணம் தான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கமிட்டி ஒன்று அமைப்போம். அந்த கமிட்டி மூலம் நாங்கள் இதுக்கு ஒரு இதொன்று எடுப்போம். அந்த கமிட்டிக்கு அப்போ நீங்கள் உங்களோட பேசலாம். பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்தோட பேசினாங்க. ஃபூட்டாவோட பேசக்குள்ள ஃபூட்டாவுக்கும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறது வந்து நாங்கள் இப்படி ஒரு கமிட்டியோட போட்டு நாங்கள் முன்னுக்கு போகணும். நாங்கள் சொல்ல உடனடியாக அதை செஞ்சு அதுகளில் மாற்றங்கள் தான் பெற்றோர்கள் எல்லோருடையும் கருத்து எடுத்து முன்னுக்கு போகணும் தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அது வந்து ஒரு ஜனநாயக முறை தானே. ஒரு 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 புதிய திட்டத்தை ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்குற திட்டம். அப்போ அது ஒரு கலந்து ஆலோசித்து சமூகத்துடன் பேசி படித்தவர்கள் இருக்கிறாங்க, பட்டம் பெற்றவங்க இருக்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்து சேர்த்து வளர்க்கும். இப்போ நாங்கள் வரலாம் அந்த ஸ்மார்ட் விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போது 1ஆம் ஆண்டுலேருந்து எடுப்போம். இப்போ நான் முகம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்னதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 பிள்ளைகள் ஒரு ஐடியா பிறந்தவங்க, ட்ரிபிள் பேபிஸ். 3 பேரையும் நான் ஸ்கூல் சேர்க்குறேன். இந்த வருஷம் தான் சேர்க்குறேன். நான் இப்போது ஸ்கூலில் வந்து ஸ்மார்ட் போர்டு கேட்குறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் இப்போ இந்த முகம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையான 100% கதை. இப்போது எனக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்டு கொடுக்குற அளவு வசதி இல்லை. ரைட்? இப்போது ஸ்கூலில் வந்து பணம் சேர்க்குறாங்க. இப்போ புதிய மொடியூலோ இல்லை புதிய கல்வி சீர்திருத்தமோ 1ஆம் ஆண்டுக்கு கொண்டு வரதா இருந்தால் இந்த இணையதளங்களோ இல்லை ஸ்மார்ட் போர்டோ அதற்கு யூஸ் பண்ணுற டெப்போ யாரோட பொறுப்பு? உண்மைக்கும் அது அரசாங்கத்தில் பொறுப்பு. இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் பேசணும். ஏன்னா வந்து இப்போ இந்த நீங்கள் கண்ணிய அந்த டாக்டர் ஆரணி அமரசூரி உட்பட அமைச்சர்கள் 4 பேர் இருந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. சரி, நீங்களும் போயிருந்தீங்க தெரியாது. அப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறாங்க இந்த டிவைஸ் ஸ்மார்ட் போர்டு அப்போ இதுக்கான பொறுப்பு இது ஏனைய பொருட்கள் நாங்கள் இந்த வருஷம்தான் கொடுப்போம். மார்ச் மாதத்துக்கு பிந்தி நாங்கள் இந்த வருஷம் பட்ஜெட்டில் தான் ஒதுக்கி இருக்கோம். அப்போ ரிஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கிறது இப்போ ஜனவரியில். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்கள்ட்ட போயிட்டு காசு அறுவிட்டு இப்படி ஸ்மார்ட் போர்டு எல்லாம் போட்ட பிந்தி அரசாங்கத்துக்கு என்ன செலவு இருக்குது? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நான் படித்த ஒருத்தராக நான் கேட்குறேன், இப்படி ஒரு கல்வி சீர்திருத்தம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையா? நான் எனக்கு 3 பேர் தான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு ஒரேடியாக பிறந்த 3 பிள்ளைகள். ஒரு ஆளுக்கு 25,000 வைங்க. நான் 75,000 கட்டணும். ஸ்போர்ட் மார்ட் எவ்வளோ? 4,80,000, 5 லட்சம், 6 லட்சம் வருது. அப்போது அவ்வளோ என்னால் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லா பெற்றோருக்கு மேலே ஒரு சிக்கல். 1ஆம் தரத்துக்கு கட்டணும். அதான் 1ஆம் தரத்துக்கு மட்டுமே 6ஆம் ஆண்டுக்கும் அந்த பாடசாலை மாணவர்கள் எண்ணிக்கை பொறுத்தவரையில் தான் காசு தீர்மானிக்கும். இப்போ சில இடங்களில் 35,000 இப்படி எப்படி கொடுக்கறது? இப்போ அரசின் இலவச கல்வி இருக்கிற நாட்டில் அரசுக்கு பொறுப்பு இதெல்லாம் கொடுக்குறது. இப்போ நான் கண்ணன் பாராளுமன்றத்தில் கல்வி சம்மந்தமான டிபேட்டில் சொல்கிறாங்க காசு சேர்க்குற பிரின்சிபல் மார்க் எடுத்துனா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதை தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க எந்த பிரின்சிபல் நடவடிக்கை எடுப்பாங்க? ஆரம்ப கட்டத்தில் இந்த அரசாங்கம் அந்த காலத்தில் செயலாளர் அவர்களே சொன்ன ஒரு விஷயம் தான், எதுக்காகவும் காசு சேர்க்கக்கூடாது. அங்கே அது மட்டும் இல்லை பாடசாலைகளில் நாங்கள் வந்து பொலிட்டீஷியன் போக மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் நடக்குது. அதுதான் சொல்கிறேன். இப்போ பெயிண்ட்டுக்கு 1,500
ரைட். இப்போ நான் அனுபவித்த பட்ஜெட் உங்களுக்கு சொல்கிறேன். பெயிண்ட்டுக்கு 1500 ஒரு ஆளுக்கு. அப்போது 26 பேர் ஒரு கிளாஸில் இருந்தேன்னு சொன்னால் அங்கே பெயிண்ட் பண்ண காசு கொடுக்கணும், ஃப்ளோ பெயிண்ட்டுக்கு வேறையாக கொடுக்கணும், மேசைக்கு வேறையாக கொடுக்கணும், டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேறையாக கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கிரேட். இது நான் தப்புன்னு சொல்லலை. தப்பு அது நீங்கள் அப்படி தப்பு இல்லை இல்லை சில இல்லை அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது இலவச கல்வியை வந்து பாதுகாக்கிறது. இப்போ இலவச கல்விக்காக தான் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ உங்களை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காசு அறுவிடுறது அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு சத்தம் இல்லாமல் இருக்கா பொய்க்கு மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க யார் சேர்க்குறா. அப்போ நடவடிக்கை எடுக்கல. இப்போ சேர்த்துருக்காங்க தானே. இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்க சரி இப்போ சேர்த்துருக்காங்க தானே. இப்போ நாங்கள் எவ்வளவு ஸ்கூல்ஸ்களை நாங்கள் காட்டியிருக்கோம், சுற்றி காட்டியிருக்கோம், இதில் நடக்குது இதில் நடக்குது இதில் நடக்குதுன்ட்டு. இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எத்தனை ஸ்கூல் நாங்கள் மோசடிகளை காட்டிருக்கோம். ஒன்றும் செய்யல. பெற்றோர் ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லுங்களேன் பிள்ளை படிக்கிறதுக்காக. இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அதுதான் இப்போ அரசாங்கம் வந்து ஒரு நாடகம் ஆடுது. ஏன்னா வந்து நான் சும்மா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் எடுக்குது, சத்தம் இல்லாமல் அதுக்கு உடந்தையாக இருக்குது. அதான் உண்மையான பிரச்சனை. நான் சொல்கிறேன் இப்போ இவங்க சொல்லிக்காங்க நாங்கள் காசு சேர்க்க விட மாட்டோம். நாங்கள் அதுதான் நாங்கள் சொன்னோம் இந்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கான வளங்களை வழங்கி இதை நடைமுறைப்படுத்த சொல்லி தான் நாங்கள் சொல்லணும். இதை தெரியாமல் தான் சில பெற்றோர்கள் முன் வந்து எங்களுக்கு இது நடத்தணும்னு சொல்கிறாங்க. அதில் வளங்கள் இல்லை. உண்மைக்கும் வளங்கள் இருக்கிற பாடசாலைகள் இருக்குது. அது எண்ணிக்கையாக சின்னொரு கொஞ்சம் தான் பாடசாலைகள். அப்போ ஒரு இப்போ அந்த சம வாய்ப்பு கல்வியில் எல்லா ஸ்கூல்கள் நாங்கள் இங்கே மலையக பிரதேசங்களாக இருக்கலாம், வன்னி பிரதேசமாக இருக்கலாம், பதுள்ளையாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த சம வாய்ப்பை வழங்கித்தான் இந்த செயல்பாடு போடும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்த வருஷத்துக்குள்ள இதுக்கான ரிசோர்ஸை வழங்குறது அரசாங்கத்தில் பொறுப்பு. இப்போ அந்த முதலாம் தர மாணவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ இப்போ காசு சேர்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ சேர்க்குறாங்க, கேட்டிருக்கிறாங்க, சிலவங்க கொடுக்குறாங்க. இப்போது நான் அந்த இருக்கிற சில குழுக்கள் அமைச்சிலே கேட்குறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பை செஞ்சு இப்போ அதில் இல்லை அது வந்து இப்படி தான் சார் உங்களுக்கு கேள்வி நான் நிப்பாட்டன்ஸ் கோச்சுக்கூடாது. இது வந்து பிரின்சிபலுக்கு டீச்சர்ஸுக்கு சார்பாக நான் தொழிற்சங்கமாக இருந்தாலும் இது சொல்லணும். அவங்க சார்பாக என்ன செய்வாங்க, ஒரு ஆளை போட்டுக்கொள்வாங்க, அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணுறது. இப்போ காசு சேர்க்கறது வந்து புதிய மாற்றமும் இருக்குது. ஸ்கூலில் காசு சேர்க்கறது இல்லை, ஒரு அந்த அவங்க பெற்றோருக்கு பொறுப்பு கொடுத்து காசு சேர்த்து அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமையா? இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அப்போ அரசாங்கம் வந்து கல்விக்காக பட்ஜெட்டில் ஒதுக்குற நிதி தேவையே இல்லையா? அப்போ வந்து அதான் இப்போ நாங்கள் அது மட்டும் இல்லை, இன்னொரு சுற்றறிக்கை இருக்குது 5/2015 என்று. அந்த சுற்றறிக்கையின்படி பாடசாலையில் இருக்க சகல செலவுகளையும் மாணவர்களால் பிரித்து அந்த மாணவர்கள்ட்ட அறவிடணும். சில பாடசாலையில் 15,000 13,000. இப்போ இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த செயல்பாடுகளை நிறுத்துறதுக்கு. இப்போ அவங்க அது செய்யாமல் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பக்கத்தால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அதோடு நாங்கள் காண்றோம் பல 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 தரப்புகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பெற்றோர்கள் முன் வர வேணும் இந்த எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கு. அப்படி இல்லாமல் இதில் எங்களுக்கு கொண்டு போக இயலாது. பெற்றோர்கள் கூட அது அப்படியே சேர்க்கிறதா இருந்தால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கத்துக்கு இது பொறுப்புன்ட்டு கொடுக்காமல் இருந்தால் அது பிரச்சனை. இப்போ 1ஆம் ஆண்டுன்னு வரக்குள்ள நீ கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா மாணவர் எடுக்க மாட்டோம். அப்படி ஒரு பிரச்சனையும் வரலாம். சில பெற்றோர்கள் பேச பயம். ஏன் தெரியுமா? பிள்ளைகள்கிட்ட பழி வாங்குவாங்களா, என்ன சார் நடக்குமா? இது அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. பழி வாங்கினா அதையும் சொல்லணும், நாங்களும் தட்டு கேட்போம். இப்போ அப்படி பெற்றோர்கள் முன்வர இல்லாட்டி இது எங்களுக்கு திருத்த இயலாது. இல்லை இப்போ இன்டர்வியூக்கு போகிற நேரம் மாணவர்களை வந்து முதல் நாள் இன்டர்வியூக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முதல் இன்டர்வியூ போகிற நேரம் ஸ்கூலுக்கு இந்த சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசலாம், சில விஷயங்கள் வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸ்கூலில் பிரின்சிபல், டீம், இன்டர்வியூ போர்டு அப்படி வச்சு இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் அப்போ நான் கேட்குறேன், நான் எதுக்கும் நீங்கள் சொல்கிற ப்ராசஸுக்கு எனக்கு எல்லா தகுதி இருக்குது, நீங்கள் எனக்கு 95 மார்க்ஸ் தாரீங்க 100ல், நான் எதுக்கு பே பண்ணணும்? என்னோட கல்வி இலவசம் தானே. இப்போ அவன் சொல்கிறேன் தெரியுமா, இப்போ வந்து இப்போ இன்டர்வியூ பண்ணுறாங்க தானே. இப்போ 1ஆம் ஆண்டுக்கு மாணவர்களுக்கு சுட்டறிக்கை எடுங்களேன். அந்த சுட்டறிக்கையில் கடைசி இது என்ன தெரியுமா, பாடசாலைக்கு மாணவர்களுக்குள்ள காசு அறுவடை இயலாது, பொருட்கள் அறுவடை இயலாது. யார் அப்படி கொடுக்காம போயிருக்க? ஆனால் எல்லாம் செஞ்சுட்டேன். அப்போ சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் யார்? அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தாமல் இதுகளுக்கு வந்து சப்போர்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு அந்த பேருக்கு தான் போட்டிருக்குது. அது இப்போ உண்மைக்கு இப்போ பெற்றோர்கள் வெளியே வந்து பேசணும். இப்போ அதுக்கு பிந்தி இவங்க சொல்லுவாங்க, இப்போ 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 உங்களுக்கு விருப்பமாக இவ்வளவு தரலாம்ட்டு தாள் எழுதி தான் நடக்குது.
அப்போ நீங்கள் எழுதி கொடுக்க 25,000, இன்னொரு ஆள் எழுதி கொடுக்க 25 லட்சம். என்ன நடக்கும் அது? இப்போ இதுதான் கல்வியில் இருக்க பிரச்சனை. இது இப்போ எங்கே சம வாய்ப்பு? இப்போ நாங்கள் சொல்கிறோம் வந்து கண்ணங்கிற சீர்திருத்தம் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் வந்து சம கல்வி. ரெண்டாவது வந்து ஒரு பாடசாலைக்கு மேலே இன்னொரு பாடசாலை இருக்க இயலாது. மூன்றாவது வந்து பெற்றோர்களோட தகுதி வச்சு கல்வியை கொண்டு போக இயலாது. அப்போ அது மூணும் தான் பேஸ் பண்ணி கண்ணங்கிற கல்வி சீர்திருத்தம் வந்துச்சு. இப்போ அதை நடைமுறை 1943ஆம் ஆண்டிலிருந்து இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த எல்லாம் போயிருக்கு. அதை தான் நடைமுறைப்படுத்தணும். அப்படி இருந்து நடைமுறைப்படுத்திருந்தால் இப்படி பாடசாலைகள் வர தேவையில்லை. இப்படி வெளிநாட்டுகளில் மாதிரி வீட்டில் அருகில் இருக்க பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போகும். இல்லை, அதுதான் நானும் கேட்குறேன். இப்போது இப்படி முதலாம் தரத்துக்கு ஒரு இன்டர்வியூ தேவை. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊர் பக்கம் ஊர் பக்கம் கொண்டு போய் பே சர்டிஃபிகேட் கொடுத்து ஸ்கூலுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை வாங்கி சேர்த்து விடுறாங்க. வாங்க இன்டர்வியூ பண்ணுங்கள், இது கரண்ட் பில் இருக்கா, தண்ணி பில் இருக்கா, லைட் பில் இருக்கா, என்ன வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் வருது, இதெல்லாம் சொல்லி ஒரு பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்க்குற முறை என்னது? நீங்கள் அதை கொஞ்சம் விளக்குங்க எனக்கு. அப்படி செய்ய இயலாதுன்னு சுற்றறிக்கையில் எழுதியே இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள தான் இது நடக்கும். ஏன் இது இப்போ நீங்கள் ஒரு பொறுப்புள்ள சங்கம், நான் அதுதான் உங்களை கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட விரல் நீட்டி கேட்குறேன். நீங்கள் ஒரு பொறுப்புள்ள சங்கம், இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நான் வெளிப்படையாக அனுபவிக்கிற ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன். அப்போது இந்த சிக்கல்கள் ஏன் உங்களால் மாற்ற முடியாது? நீங்கள் ஒரு சங்கம் தானே, ஒரு இலங்கையில் பெரிய சங்கம். நீங்கள் வந்து நாங்கள் இதுகளை பற்றி பேசணும். நாங்கள் நாங்கள் பாடசாலைகளுக்கு காசு அறுவடை இல்லைன்னு சொன்ன பிந்தி இவங்க ஒரு மாற்று முறையாக பயன்படுத்துறது என்னது, காசை ஸ்கூலால் சேர்க்கறது இல்லை. நான் சொன்ன மாதிரி யார் சில ஒருத்தரை போட்டு பெற்றோரை போட்டு அவங்க நியமித்து அவங்க மூலம் காசு சேர்க்குறாங்க. இப்போ இதுகளை நாங்கள் பல முறை சுட்டி காட்டியிருக்கோம் கல்வி அமைச்சுக்கு. இப்போ உங்களோட பேசுகிற மாதிரி நாங்கள் இது கும்பாக்க தட்டி பேசி மட்டும் இல்லை, கல்வி அமைச்சோட மீட்டிலேருந்து நாங்கள் எழுப்பியும் வந்திருக்கோம். சரியா? இல்லை, அது ஆத்திரம் வருது. நாங்கள் சொல்கிறோம் பெற்றோர்களுக்கு, இப்போ நீங்கள் முன்வரையும் நாங்களும் முன்வர்றோம், இதுக்கு எதிராக நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா வந்து இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா வந்து அந்த பிள்ளைகளை எடுத்த பிந்தி அந்த ஒரு குரூப் வந்து சத்தமில்லாமல் இருக்கிறது. அதில் வந்து உண்மைக்கும் அதில் அந்த வெளிவந்த குரூப் தான் பேசுகிறது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இருக்கிற இப்படி நடவடிக்கை நடந்தால் எங்களுக்கு அறிவிங்க, யூனியனுக்கு அறிவிங்க, நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இண்டிவிஜுவல் கேஸ் எங்களுக்கு வந்தால் நாங்கள் அதுக்கு செயல்படுவோம். உங்களுக்கு தெரியும் பல பிரின்சிபல் மாதிரி நாங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த செயல்பாடுகள் பல மோசடிகள் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். விசேஷமாக தற்போது கூட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிரபலிய ஒரு பாடசாலையில் இப்போ நடக்கிற இந்த காசு அறுவடைகள் பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி இதுக்கு இடம் கொடுக்குறது? இப்போ கல்வி அமைச்சர் வந்தது கல்விக்கு ஜிடிபியில் 100 கொடுக்க சொல்லி டிஷர்ட் போட்டு போராட்னு ஒருத்தர் தான். நான் அந்த டைமில் நானும் போயிருக்கிற ரோட்டில் கேமரா எடுத்துகிட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு அங்கே மொரட்டு வகையிலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள். அப்போ அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. இப்போ சும்மா மக்களை ஏமாற்றி சரி வராது. இப்போ சொன்னது நடைமுறைப்படுத்துங்க, இந்த இலவச கல்வி உண்மையாக நடைமுறைப்படுத்துங்க. அடுத்தது கல்விக்கு அரசியல்வாதிகள் பாடசாலைக்கு போகிறது நிற்பாட்டுங்க. இப்போ இதுதான் நடந்துக்கிட்டு அதை நிறுத்த வந்ததெல்லாம் நடத்திட்டு இருக்கலாம். அதனால் இந்த ரிஃபார்ம்ஸ் எடுத்துக்கொண்டாலும் என்ன நடக்குதுன்னா அந்த நிறுத்து நடந்து இவங்க தூக்கிட்டு போகிறாங்க. உண்மைக்கு மக்களுக்கு வேணும் மாற்று செயல்பாடுகள். அந்த மாற்று செயல்பாடுக்கு முன்னுக்கு போயிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அந்த கேள்வி நான் இன்டர்வியூ ஒன்று தேவையா? இவ்வளோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா? இன்டர்வியூ எதுக்காக வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பண்ணுறாங்களே. இப்போ நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த இன்டர்வியூ பண்ணுற ப்ராசஸ் தேவையா நம்மளுக்கு? அவசியமே இல்லை. சரி, இப்போ அப்போ அது யார் கொண்டு வந்தது செயலர்? இன்னைக்கும் நான் எங்களுக்கு தெரியும் பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் இலங்கையில் 10,126 பாடசாலைகள் இருக்குது. அதில் நேஷ்னல் ஸ்கூல் 373 இருக்குது. அப்போ அதுலேயும் பிரபலியமான பாடசாலைகள் 36 தான் இருக்குது. இலங்கையில் இந்த கல்வி சமத்துவம் இல்லாத தன்மையால் பெற்றோர்கள் பார்க்குறது பிரபலியமான பாடசாலை இந்த 36க்கு மாணவர்களை போடக்கூடாது. அப்போ அதில் வரக்குள்ள அதில் உண்மைக்கும் வரக்குள்ள அதுதான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா சரி, அது பிரபலியமான பாடசாலைக்கு தானே நான் கேட்குறேன். இப்போ அம்பாறையில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற பாடசாலைக்கு அதுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா, இப்போ இவங்க இப்போ உண்மைக்கும் பாடசாலை வட்டாரம் இருக்குது தானே, அது 1 கிலோமீட்டருக்கும் 2 தூரத்துக்கு போகிற. இப்போ கொழும்புல அவிசாமில் எழுதிட்டு போட்டால் கொழும்பு டிஸ்ட்ரிக்டாக பார்த்தா போட்டி அதிகரிக்கும். அதனால தான் இந்த இன்டர்வியூ நடக்குது. சரியா? இப்போ 50 பேர் எடுக்கிறதுக்கு ஒரு 500 இல்லாட்டி 1000க்கு மேலே அப்ளிகேஷன் வரும். அதுதான் இப்போ இவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. சில ஸ்கூல்கள் இருக்குது
5 பேர் கூட வர்றதில்லை. சில ஸ்கூல்களில் அட்மிஷனே இல்லை. சரியா? அப்படி ஒரு இன்னும் இருக்குது. அதில் கல்வியை நாங்கள் சமமாக செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனாலும் தற்போது நடைமுறையில் இது சாத்தியமில்லாத செயல்பாடுனால நாங்கள் சொல்கிறோம் இந்த மாற்றங்கள் தான் வைக்கணும். அடுத்து நாங்கள் கல்வி சீர்திருத்தம் சொல்கிறது ஒரு பிரச்சனை தான். இது கல்வியில் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அது டியூஷன். 2வது தரம் 1க்கு மாணவர்கள் உள்வாங்கிறது. அது தற்போது இருக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்தது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ். அதுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்குது. இப்போ அடுத்த பிரச்சனை வந்து இலங்கையில் பெற்றோர்களுக்கு அவசியம் அவங்களுக்கு நாலேஜ் இல்லாத இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த பிள்ளைகளை கற்பித்தல் செய்கிறது. ஏன்னா அதனால தான் ப்ரைவேட் ஸ்கூல்கள் கூட போடுறாங்க. இப்போ அரச கல்விகள் செய்யலாமே. இப்போ இதுகள் தான் முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தான் கல்வி சீர்திருத்தம் வேணும். இப்போ அந்த பிரச்சனை ஒன்றும் டச் பண்ணாமல் தான் இவங்க இப்போ இந்த சிலபஸ் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உண்மைக்கும் உங்களோட பிரச்சனை இப்போ நான் அடுத்த வருஷம் இல்லை, நீண்ட காலமாக எடுத்த ஒரு காலம் எடுத்து நான் சொன்னது ஃபின்லாண்டில் வந்து அவங்க ஒரு 11 வருஷம் என்னோட தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலை, விஷயத்தை சொல்கிறேன். அதில் அந்த காலத்தை எடுத்து அந்த செயல்பாடு நாங்கள் ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ரோட் மேப்போடு இந்த சீர்திருத்தங்கள் போகணும். அப்படி போனால் தான் இதில் நாங்கள் இப்போ 24 மணி நேரத்தில் இது செய்யலாம் எங்களுக்கு தெரியுமா. அப்போ அந்த செயல்பாடு தான் நாங்கள் பேசி செய்ய சொல்கிறோம். அதுக்கான தயாரிப்புகள், அதுக்கான ஆற்றல் உள்ள எஜுகேஷனிஸ்ட் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களோட பேசி இந்த செயல்பாடுக்கு போகணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போது அந்த விஷயத்தை நாங்கள் அப்படி வச்சுட்டு நிகழ்ச்சி நிறைய சில நேரம் கூட நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த வரலாறு பாடம் இருக்குது இல்லையா, இப்போ இது தொடர்பில் தொடர்ச்சியாக சிக்கல் வருது. இதுலேயும் வந்து இந்த தமிழர்களினுடைய வரலாற்று பாடங்களை சேர்க்கணும், வரலாறுகளை பற்றி சேர்க்கணும். இது உங்களுடைய அமைப்பிட நிலைப்பாடு என்னவா இருக்குது? இல்லை, உண்மைக்கும் நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் வந்து இவ்வளவு நாளும் நடக்கிறது வந்து வரலாறு பாடத்தில் வந்து எல்லா பாடத்துலேயும் டெக்ஸ்ட் புக்கை சிங்களத்தில் எழுதி தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து நாங்கள் மாற்ற வேண்டும். சரியா? ஏன்னா தமிழருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நாங்கள் கண்டோம் இந்த டெக்ஸ்ட் புக்கில் 6ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து வரலாறில் வந்து என்ன விசேஷமாக யாழ்ப்பாணத்தை பற்றியும் எழுதியிருக்கோன்ட்டு சொன்னாங்க சொல்லிட்டு போடுறாங்க. சில இடங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதான் அவங்க சொல்கிறதும் தயங்கி தான் சொல்கிறது. சரியா? இப்போ உண்மைக்கும் அதில் வரலாறு வந்து தற்போது இருக்கிற பிரச்சனை வந்து அது வந்து தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் விருப்பம்னா தெரிவு செஞ்சு எக்ஸாமுக்கு போக வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக தான் மாற்றிருக்கு. விருப்பத்துக்கு பாடமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இஸ்தட்டிக் பாடங்கள் கூட விருப்பத்துக்கு. ஆனால் முன்னே வந்து வரலாறு, சமூக கல்வி ரெண்டுமே இருந்துச்சு தான். அதான் இப்போ அதெல்லாம் விருப்பமாக தான் தெரிவு செய்ய இருக்குது. இப்போ அதனால இப்போ அதுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் அவசியம். உண்மைக்கு இப்போ இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து செய்கிறதா இருந்தால் இப்போ அதுகளையும் பேசி செய்யணும். அடுத்தது வந்து இப்போ இந்த முறைமையை நாட்கள் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் நடைமுறையிலே படுத்தி இல்லை. ஏன்னா பல காலங்களில் எங்களோட கோரிக்கை தான் இந்த சிங்களத்துலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லை. உண்மைக்கும் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் வரலாறு, அதாவது அவங்களுக்கு தேவையான பாடங்களை வந்து உண்மைக்கும் அவங்க பக்கத்தால் தான் கொடுக்கணும். அதுதான் கல்வி. அதனால் அதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த 7ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு போக்குள்ள இந்த பங்களே நாங்கள் பேசுறதுக்கு பார்த்துக்கோம். அடுத்தது வந்து இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் சம்மந்தமாக தமிழ் யாரோட பேசியிருக்கிறாங்க? ஒருத்தரோட பேசி இல்லை. எங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டால் நீண்ட வரலாறு ஒன்று இருக்குது. தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் போர். இப்போ தமிழ் சிங்களம் இல்லை, அந்த தமிழ் மக்களின் அந்த உரிமைக்காக இருக்கிற போராட்டங்கள். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் இதை வந்து கல்வி மூலம்தான் மாற்றலாம். இப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற செயல்பாடு அரசாங்கம் போக வேண்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அரசாங்கத்தில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தினால அதை கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த தமிழ் பேசுகின்றவங்க, நாங்கள் முஸ்லீம்ன்றதை விட தமிழ் மொழி பேசுகிறவங்க கல்வித்துறையில் இல்லை ஏனைய துறைகள் யாருமே இல்லையா இந்த அரசாங்கத்துக்கு நியமிக்க? தாங்கள் வந்து எல்லா மதங்களுக்கும் இனங்களுக்கும் ஒற்றுமையாக இருக்கணும், வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குறோம், 76 வருடம் சாபம் அப்படி இப்படின்லாம் சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு எந்த அமைப்பு, எந்த குழு, எந்த ஆணைக்குழு எதை எடுத்தாலும் தமிழ் பேசுகின்ற யாரையும் போடுறாங்க. இல்லை, தமிழ் பேசுகிறவங்களுக்கு யாருக்கும் உயர் பதவி இல்லை. ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்குறாங்க, இன்னொருத்தருக்கு பிரதி அமைச்சர் பதவியை கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாகாணத்துக்கு ஒரு ஆளுநரை நியமிச்சிருக்கிறாங்க. ஆனால் மற்ற குழுக்கள்லையோ அரசாங்கத்தில் நிர்மாணிக்கக்கூடிய மற்ற விடயங்களையோ இல்லாமல் இருக்குது. அது ஏன்? நீங்கள் இலங்கையில் உண்மையிலுமே படித்த தமிழர்கள் இல்லையா? இப்போ இலங்கையில் பல மாற்றங்களுக்கு முன் வந்த தமிழர்கள் இருக்காங்க.
பொன்னம்பலம், அருணாச்சலம் அப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டால் வரலாறு கூட போராட்டங்கள் இருந்தாங்க. இப்போ இதில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ இதில் உண்மைக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து ஒவ்வொரு குழுக்கள்லாம் வேறு அதிகாரிகள் தமிழ் ஒரு ஆளை போட்டு அலங்கரிக்கிறதுக்கு சரியா பேருக்கு தீர்மானம் எடுக்க இல்லை. இப்போ தமிழ் எங்களுக்கு தெரியாமல் இப்போ நாங்கள் இப்போ ஜாஃப்னா யூனிவர்சிட்டி இருக்குது, ஹிஸ்டரி யூனிவர்சிட்டி இருக்குது, அதோட தமிழ் வரலாறு கூடிய பிளவுகள் இருக்கிறாங்க. இப்போ இவங்கள எடுக்காமல் இப்படி போகிறது வந்து என்னது ஒரு நாங்கள் கண்ட கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வந்து இப்படி தான் நடந்துச்சு சரியா. அப்போ தமிழர் எடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான அவங்களோட ஐடியா உள்ள தமிழர் தான் எடுப்பாங்க, அவங்களுக்கு சாதகமாக உள்ளவங்க நாங்கள் எடுத்துக்கொண்டா இப்போ கடந்த காலங்கள் எடுத்துக்கொண்டா நாங்கள் எடுத்தது வந்து இவங்களுக்கு சாதகமான நாட்கள் தான் போடுவாங்க. அப்போ சிபாரிசுகள் எடுக்கிறது யார் டக்ளஸ் தேவையானது யாராச்சும் சிபாரிசு பண்ணால் தான் அந்த லைனில் தான் இதெல்லாம் போகும் சரி. அப்படி இல்லாமல் உண்மைக்கும் அவங்க திறந்து இந்த வாய்ப்புகளை கொடுக்க வேணும்ன்றது நாங்கள் எங்களோட நிலைப்பாடு. அப்படி இல்லாமல் போனால் இது வந்து உண்மைக்கும் போது அலங்கரிப்புக்காக தான் தமிழரை பாவிக்கிறது எங்களுக்கு தெரியுது. இப்போது நிகழ்ச்சி நிறைவு கடைசி ஒரு கேள்வி, இந்த உங்களுடைய சங்கம் பற்றி இப்போ மஹிந்த ஜெயசிங் ஒரு கருத்தை சொல்கிறார், அவங்களுக்குடைய சங்கங்கள் தான் அதிகமாக இருக்குது. கடந்த காலங்களே நாங்கள் தொடர்பில் பார்த்துருந்தோம், அவங்களுடைய சங்கங்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் இருக்குது, ஆசனங்கள் இருக்குது, இல்லை உறுப்பினர்கள் அதிகம், உங்களுடைய சங்கங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் ஏற்கனவே. இடைக்கிட அவர் இதை பற்றி பேசுகிற நேரமோ இல்லை நீங்களும் ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் செய்கிற நேரம் அவர் அதை பற்றி பேசுகிறார். அவர் ஏற்கனவே இருந்துட்டு தான் இப்போ அமைச்சர் ஆகியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ அவங்களுக்கு என்ன சரி சொல்லலாம் சரியா. நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட எல்லா தொழிற்சங்கமும் நாங்கள் ஒன்றா சேர்த்தான் நாங்கள் கடந்த காலம் சம்பள போராட்டங்கள் ஏனைய போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது. நாங்கள் எதிர்காலத்தில் அப்படி தான் செய்வோம். நாங்கள் உண்மைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் பாடசாலை நேரத்து சம்மந்தமாக விசேஷமாக கல்வி சீர்திருத்தம் ஆரம்பிக்கக்குள்ளே டைம் டேபிள் 4 நேரம் ஆகும், அது 5 நேரம் 6வது நேரம். நீங்கள் கூட அதை பற்றி பேசியிருந்தீங்க ஊடக சந்திப்பு. சரி, அப்போ இதில் வந்து இப்போ அந்த நேரம் கூட நாங்கள் ஒரு நாள் அடையாள போராட்டம் வேறு நிறுத்தத்துக்கு போக இருந்தோம். ஆனாலும் அது அந்த இதில் வந்த அனர்த்தம் காலமாக அது நாங்கள் பின்போடப்பட்டுச்சு. அது பாடசாலை மூடினால இப்போ மஹிந்த ஜெயசிங்க அரசுகளுக்கு இது வேண்டிய கதை சொல்லலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க அரசாங்கங்களுக்கு அவங்களோட நிலைப்பாடை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய ஒரு கதை சொல்லலாம். அது அவங்க அரசு இதுக்கு முதல்ல அரசாங்கம் அதுதான் நாங்கள் யாரையும் அதுகள் நாங்கள் கணக்கெடுக்க போகிறது இல்லை. எங்களோட செயல்பாடு முன்னுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த செயல்பாடு எங்களை மதிக்கணும் எங்களோட செயல்பாட்டால். இப்போ அவர் வந்து எங்களோட தொழிற்சங்க தலைவராக இருந்தாலும் தற்போது அவர் ஒரு அமைச்சர். அப்போ அரசு அமைச்சருக்கு பொறுப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அரசை பாதுகாக்கிறது. அதுக்காக இப்படி பேச்சுகள் விடலாம், அது எங்களுக்கு அது கணக்கு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது அந்த நேரம் தொடர்பு அதை பேசி முடிச்சல. இப்போ பாடசாலை நேரம் 2 மணிக்கு முடிக்கிறதா, 2:30 மணிக்கு முடிக்கிறதா, 1:30க்கு முடிக்கிறதான்ற சிக்கல் தீர்ந்துருச்சா இல்லை அது இன்னும் தீர்ந்துருச்சு? இப்போ ஏன்னா முதலாவது அவங்க 2 மணி மட்டும் வைக்கிறது பிளான் பண்ணாங்க. அப்போ அது நான் எங்களோட பேசாமல் தான் பிளான் பண்ணது. அடுத்தது அது மாணவர்களுக்கு எவ்வளவு தாங்கிக் கொள்ளும்ட்டு அவங்க பிளான் பார்க்கவே இல்லை. அதுக்கு பிந்தி அவங்க வந்து முஸ்லீம் பாடசாலைகள் 2:50 மட்டும் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு 10:30 மணிக்கு இருக்கிற 10:25 இருக்கிற இன்டர்வலுக்கு பிந்தி 3 மணி மட்டும் சாப்பிடாம இப்படி மாணவர்கள் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கவே இல்லை. இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் திருப்பி தெரிவித்து வந்தோம். அதுக்கு வந்து இவங்க ஒன்றும் பேசாதனால நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு போனோம். கடைசியில் அரசாங்கம் தற்போது 1:30 மணிக்கு பின்வாங்கியிருக்குது. இது எங்களோட வெற்றியோ அரசாங்கத்தோட வெற்றியோ நாங்கள் பார்க்குறது இல்லை. உண்மைக்கும் கல்விக்கு நாங்கள் போகிறதா இருந்தால் கல்வியில் வந்து இப்போ நாங்கள் டியூஷன் கிளாஸ் இல்லையே. இப்போ எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எவ்வளவு நாலேஜுக்கு உள்வாங்கலாங்கிற டைமை பார்த்து இதெல்லாம் செய்யணும். ஒரு பக்கத்தால் நாங்கள் வென்றிருக்கிறோம். நாங்கள் அடுத்த விஷயங்களையும் நாங்கள் அந்த மாதிரி சுற்றி காட்டி இல்லாட்டி போராடி வென்றெடுக்கிறது தான் எங்களோட செயல்பாடு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து கல்வி தொடர்பில் நிறைய கேள்விகள் தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் அது ஒவ்வொரு பெற்றோரும் முகம் கொடுக்குற விஷயங்களை கேட்டிருக்கிறோம், தெளிவுகளை வழங்கி இருக்கிறீங்க. இந்த சீர்திருத்தம் தொடர்பில் உங்களுடைய அவதானிப்பு இருக்கணும். இந்த விடயங்கள் தொடர்பில் இதுவரைக்கும் அரசாங்கம் அந்த கையாண்டு இருக்கிற நிதிக்கு யார் பொறுப்பு, அந்த நிதி என்ன ஆனது, இப்போ அந்த நிதி எங்கேருந்து வசூலிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் அவதானத்தில் எடுத்துக்கொள்ளணும். நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். மகுடம் டிவி சார்பாகவும் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கும் நன்றிகள் அழைச்சதுக்கு நன்றி. நல்லது. நாங்கள்
அது கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலும் கல்வி முறைகள் தொடர்பிலும் மொழிகள் தொடர்பிலும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளருடன் பேசியிருந்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய தலைப்புகள் நிறைய நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் சதுரங்கத்தினூடாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.